அன்யாங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அல்ரவாபி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு அரேபியன் சீரீஸ் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. அதை சேர்த்து ஒரே வீடியோவா நம்ம இப்ப பார்த்துடலாம். இது ஒரு அரேபிக் சீரீஸ் அப்படின்றதுனால அன்யாங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு பதிலா அரேபிக்ல வணக்கத்தை வைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த வார்த்தை என்னோட வாயில நுழையில, அதனால அன்யாங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே இந்த சீரீஸோட ஹீரோயின் மரியம்மை காட்டுறாங்க. மரியம்மை பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்பவே அமைதியான பொண்ணு. ஸ்கூலுக்கு போனோமா, படிச்சோமா, வந்தோமா அப்படின்னு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணு. மரியம்க்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு டீனா. யூஸ்வலா இந்த ஃபாரின் கதையில எல்லாம் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே புள்ளி பண்றதுக்குன்னு ஒரு 4-5 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த கதையிலயும் 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி கேங்கோட தலைவி லேயன். இவங்க அப்பா ரொம்பவே பணக்காராம். இந்த ஸ்கூலோட பிரின்சிபாலே இவங்க அப்பாவை பார்த்து பயப்படுவாங்களாம். இந்த லேயானுக்கு 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஒருத்தி பேரு ரெய்னா, இன்னொருத்தி பேரு ருக்காயா. இந்த புள்ளி கேங்கோட வேலையே ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் தொல்லை பண்றதுதான். அந்த முக்கியமா இவங்களோட மெயின் டார்கெட் மரியம். இப்ப கூட ஸ்கூல் பஸ்ல எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட லேயன் மரியம்மை தான் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மரியம் இது எதையுமே பெருசா கண்டுக்கல. இப்படியே கொஞ்சம் தூரம் ஸ்கூல் பஸ் போக திடீர்னு லேயன் அவங்க கிட்ட இருக்க டீ எடுத்து டீனா மேல ஊத்திடுறாங்க. எல்லாருமே என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்க, இதான் சான்ஸ்னு லேயன் ஸ்கூல் பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கேயோ போறாங்க. அப்படி எங்கடா லேயன் போறாங்க அப்படின்னு பார்த்தா லேயனுக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்காராம். வீட்டுல டெய்லியுமே ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேயன் ஸ்கூல் பஸ்ல ஏறுவாங்க. பாதி வழியில எல்லா கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க போயிடுவாங்க. இப்ப கூட அப்படிதான் லேயன் எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக டீ எடுத்து டீனா மேல ஊத்திட்டு தப்பிச்சு அவங்க பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறாங்க. ஃபுல் டே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இருந்தாலுமே லேயனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அவங்கள பாத்துருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இப்படி இன்னொரு பக்கம் லேயனை தவிர மீதி எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. அவங்க பேரு நோ. ஒரு வழியா ஸ்கூலும் முடியுது. ஈவினிங் ஸ்கூல் பஸ்ல வரும்போது லேயன் மறுபடியும் ஸ்கூல் பஸ்ல யாருக்கும் தெரியாம ஏறிக்கிறாங்க. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு ரெய்னா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, இது எல்லாத்தையுமே டீனா ஒட்டு கேட்டுறாங்க. அத மரியம் கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஆனா மரியம் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அவங்க அதை அப்படியே விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மரியமோட வீட்டுல மரியம்க்கு அப்பா, அம்மா, ஒரு தம்பி இருக்காங்க. ஃபேமிலி கூட ஒன்னா டின்னர் சாப்பிட்டு மரியம் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு வீடியோ கால்ல அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீனா கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்தையும் நான் சொல்லல, எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப லேயன் வேணும்னே மரியம் மேல பாலை தூக்கி போடுறாங்க. இது பத்தாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போக அந்த இடத்துல லேயன் வேணும்னே மரியம் மேல மோதிட்டு, மரியம் தான் என்ன வந்து இடிச்சா அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்க. என்னடா லேயன் நம்ம கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கா, அவளை பழி வாங்கணுமே அப்படின்னு மரியம் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா தீனா வந்து லேயன் ஸ்கூல மறுபடியும் கட்டடிக்க போறா அப்படின்னு சொல்ல, இத மரியம் பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. உடனே பிரின்சிபாலும் லேயனை கூப்பிட்டு, இந்த தப்ப வேற யாராவது பண்ணியிருந்தா அவங்கள நான் ஸ்கூலை விட்டே துரத்தி அடிச்சிருப்பேன், ஆனா நீன்றதுனால உனக்கு வார்னிங் மட்டும் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பிரின்சிபாலோட ஆபீஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா லேயன் நம்மள யாரு போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே விசாரிச்சு கடைசியா மரியம் தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே லேயன், ரெய்னா, ருக்காயா 3 பேரும் சேர்ந்து மரியம்மை போட்டு அடி அடி நடிச்சு அவங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மயக்கத்துல இருக்க மரியம்மை நியூ ஸ்டூடெண்ட் நோவான்னு நினைக்கிறேன் அவங்க பாக்குறாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி மரியம்மை காப்பாத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் வந்து ஸ்கூல்ல இருக்க எல்லாரையுமே என்கொயரி பண்றாங்க. ஆனா இந்த புள்ளி கேங் எங்களுக்கும் மரியம்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்க. மரியம் கொஞ்சம் கியூர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கிட்டயே உங்களை அடிச்சது யாருன்னு கேட்க, நேம் சொன்னா புள்ளி கேங் மறுபடியும் அடிப்பாங்களோன்னு பயந்து மரியம் எனக்கு யாருன்னே ஞாபகம் இல்ல, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போதைக்கு மரியம் பேர் சொல்லல, ஒருவேளை ஃபியூச்சர்ல சொல்லிட்டான்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சல்லையே. மரியம் நல்லவளே கிடையாது, அவ என்ன தப்பான முறையில எல்லாம் தொடுவா அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டு மொத்த ஸ்கூலும் மரியம்மை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுது. மரியம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஸ்கூலுக்கு வராங்க. இந்த 2 வீக்ஸ்ல மரியமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீனாவே அவங்கள அவாய்ட் பண்ணிருப்பாங்க. அது ஏன்னு கேட்க, அப்பதான் டீனா சொல்றாங்க, உனக்கு ஆள் இருக்குன்ற விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மரியம் சோகமா கிளாஸ் ரூம் உள்ள வர லேயானோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மரியம்மை மறுபடியும் புள்ளி பண்றாங்க. அவங்களோட தொல்லை தாங்க முடியாம மரியம் வேகமா பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதறி கதறி அழுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லேயானோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சும்மா விடக்கூடாதுன்னு யோசிச்ச மரியம் அவங்க ஸ்கூலோட ஃபயர் எல்லாம ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. ஸ்கூலுக்குள்ள இருக்க எல்லாருமே வெளியே வர மரியம் லேயானோட போனை சுட்டுடுறாங்க. லேயன் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெய்னாக்கு அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் திட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை மரியம் ஸ்கூலோட ஸ்பீக்கர்ல பிளே பண்ணி விட்டுடுறாங்க. இதை கேட்ட மரியம் அப்புறம் லேயானோட கிளாஸ் டீச்சர்
லேயன் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ரெய்னா அப்புறம் ருக்காயா அவங்க 3 பேருமே கூப்பிட்டு பயங்கரமா திட்டி இன்னைக்கு கார்டனை நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு ஃபுல் டே கார்டனை கிளீன் பண்ண விட்டுடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மரியம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த நோவா மரியம் கிட்ட நீ தானே ஸ்பீக்கர்ல அதை பிளே பண்ணி விட்டது அப்படின்னு கேட்க மரியம் நான் இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுக்கு ஸ்டேஜுக்கு புள்ளியா ஒருத்தவங்களும் புள்ளி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிற விக்டிமா ஒருத்தவங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட டீச்சர் புள்ளி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிற விக்டிமா நீ போ அப்படின்னு லேயானா மாட்டி விட்டுடுறாங்க. இப்போ புள்ளியா வரதுக்கு நோவா வாலண்டியரா ஏஞ்சி வந்து இதுதான் சான்ஸ்னு லேயானா பயங்கரமா புள்ளி பண்றாங்க. ஒரு வழியா அந்த ப்ரோக்ராமும் முடிஞ்சுது. இப்ப மரியமும் நோவாவும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நோவா மரியம் கிட்ட அன்னைக்கு மரியம லேயானா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கும் போது நோவா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில சொல்ல பயந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோவா படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல ஏற்கனவே நோவாவால ஏதோ பிரச்சனை வந்து அவங்கள அந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். மறுபடியும் இந்த ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் வேணான்றதுக்காக தான் அவங்க அமைதியா இருந்ததா சொல்லி மரியம் கிட்ட நோவா சாரி கேக்குறாங்க. மரியமும் அவங்கள மன்னிச்சுட்டதா சொல்றாங்க. இன்னொரு சைடு லேயன் ரெய்னா கிட்டயும் ருக்காயா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நோவா எதுக்காக என்ன புள்ளி பண்ணணும் அப்படின்னு லேயன் கேட்க அப்பதான் ரெய்னா வந்து அன்னைக்கு மரியம்ம நம்ம போட்டு அடிச்சத நோவா பாத்துட்டா, அத நானும் பாத்துட்டேன். ஆனா அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா அப்படின்னு நான் அந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லேயன் அப்ப நம்மளோட போனை திருடி ஸ்கூலோட ஸ்பீக்கர்ல பிளே பண்ணதும் இந்த நோவாவா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நோவாவோட தங்கச்சிய போய் புள்ளி பண்றாங்க. இத நோவா பார்த்துட்டு அவங்கள தடுக்க போக நோவாவை இவங்க மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் எங்களோட வழியில நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நோவா பயங்கரமா கோவப்படுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே மரியமோட வீட்டுல போய் மரியம மீட் பண்றாங்க. மரியமும் நோவா கிட்ட அவங்க அந்த புள்ளி கேங்க எப்படி எல்லாம் பழி வாங்க போறாங்க அப்படின்ற மொத்த பிளானையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல மரியமும் நோவாவும் தீனாவை மீட் பண்ண வராங்க. ஆனா தீனாவை இந்த புள்ளி கேங் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது புரியாம தீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மரியமும் தீனா கிட்ட போய் அவங்க ஒன்ன புள்ளி பண்றாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா தீனா அதை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்றதுனால ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் பாய்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கு அலோடா. இதனால ஸ்கூல்ல இருக்க மொத்த கேர்ள்ஸும் ரெஸ்ட் ரூம்ல போய் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சைட் மரியம்க்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றாரு நானும் ஃபெஸ்டிவலுக்கு வரேன்னு. ஆனா மரியம் அதை பெருசா கண்டுக்கல, ஏன்னா அவங்க இப்போ ரிவெஞ்ச் மூட்ல இருக்காங்க. இன்னொரு சைட் லேயன் ரெய்னா ருக்காயாவும் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லேயன் ருக்காயா கிட்ட உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு நக்கலா கேட்க ருக்காயா நான் 1 வீக்கா ஒரு பையன் கிட்ட ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபைலையும் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து தீனா சீனா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அவங்கள பார்த்த உடனே லேயன் உன்னோட பேண்ட்ல ஏதோ ஒரு கரை இருக்கு இரு நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் நெயில் பாலிஷை எடுத்து தீனாவோட ஒயிட் பேண்ட்ல தடவிடுறாங்க. இது தெரியாம தீனா ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வர வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தீனாவை பார்த்து கலாய்ச்சி சிரிக்க தீனா மனசொடைஞ்சு போய் அழுதுட்டே கார்டனுக்கு ஓடி வந்து தனியா உட்காந்து அழறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மரியம் வந்து தீனா கிட்ட பேசுறாங்க. தீனாவும் நான் பண்ணது தப்புதான், நான் உன்னை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மரியம் கிட்ட சாரி கேட்க அவங்க 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப மரியம் தீனா கிட்ட அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்க ரிவெஞ்ச் பிளான ஃபுல்லாத்தையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல நடக்கிற ஃபெஸ்டிவலை காட்டுறாங்க. லேயன் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரெய்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ருக்காயா இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மரியம் நோவா தீனா இவங்க 3 பேருமே இவங்களை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் மரியம் நோவா கிட்டயும் தீனா கிட்டயும் சொல்றாங்க ருக்காயா 1 வீக்கா ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருக்க அந்த பையனே மரியம் தானா. இப்ப ருக்காயா தான் நம்மளோட டார்கெட், அவளை என்ன பண்ண போறோம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துக்கு மரியமோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. பாய் ஃப்ரெண்ட் மரியம் கிட்ட பேச மரியம் பெருசா அவரை கண்டுக்கல. உடனே பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாகி மரியமா அந்த இடத்துலயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல லேயன் ரெய்னா அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கூடவே ருக்காயாவும் பையனை நினைச்சு மரியம் கூட போன்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லேயன் ருக்காயாவை பார்த்து நமக்கு சாப்பிடறதுக்கு எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ருக்காயாவும் அதை வாங்கறதுக்காக ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு மறுபடியும் வராங்க. இந்த கேப்ல நோவா கிளாஸ் டீச்சர் கிட்ட கார்டன்ல யாரோ இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுக்க கிளாஸ் டீச்சரும் கார்டனை செக் பண்றதுக்காக போறாங்க. கிளாஸ் டீச்சர் வரதை பார்த்துட்டு கார்டன்ல இருந்த லேயன் ரெய்னா அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு அவங்க ஸ்கூலோட கேன்டீன்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ருக்காயா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கார்டனுக்கு வராங்க. கார்டன்ல பார்த்தா யாருமே காணும். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு எங்க போனாங்க அப்படின்னு அவங்கள தேடி ருக்காயா கேன்டீன்கே வராங்க. கேன்டீன்ல தான் லேயானும் ரெய்னாவும் இருக்காங்க. ஆனா ருக்காயா கிட்ட அவங்க சாரி கேட்கல. இதை பார்த்து காண்டான ருக்காயா அங்கிருந்து போயிடுறாங்க. ருக்காயா கேன்டீனை விட்டு போனதுக்கு அப்புறமா தீனா அந்த இடத்துக்கு வந்து லேயான் ரெய்னா அவங்க 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க 4 பேரும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ அவங்களுக்கே தெரியாம எடுத்துக்கிறாங்க ஃபியூச்சர் யூஸ்க்காக.
இன்னொரு சைடு ருக்காயா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ அவங்களோட ஃபோனுக்கு ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் அனுப்புனது மரியம் தான். யாரோ ஒரு பையனோட போட்டோவை ருக்காயா காமிச்சு, இதுதான் நான், நீ உன்னோட போட்டோவை அனுப்பு ஹிஜாப் இல்லாம அப்படின்னு கேக்குறாங்க. ருக்காயாவும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒரு பையன் தான் அப்படின்னு நம்பி ஹிஜாப் இல்லாம போட்டோ எடுத்து அதை மரியமுக்கு சென்ட் பண்ண மரியம் அது எல்லாரும் பாக்குற மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஃபெஸ்டிவல்ல இருக்கவங்களாம் ருக்காயாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ருக்காயாவும் என்ன ஆச்சுன்னா அவங்களோட போன் எடுத்து பார்க்க சொல்ல அவங்களோட போட்டோ போஸ்ட் ஆயிருக்கதையும் கீழே எல்லாருமே திட்டி கமெண்ட் பண்ணிருக்கதையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த லேயானோ ரெய்னாவும் ருக்காயாவை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு ருக்காயாவோட போட்டோ ருக்காயாவோட அம்மாவெல்லாம் ரீச் பண்ணிடுது. அவங்க அம்மா நேரா ஃபெஸ்டிவல்கே வந்து ருக்காயாவோட டீச்சர்ஸ் எல்லாம் திட்டிட்டு ருக்காயாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் இதுக்கப்புறம் ருக்காயா வரமாட்டாங்க, அவங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட லேயானோ ரெய்னாவும் ஷாக் ஆகுறாங்க. லேயானோ ரெய்னாவும் ருக்காயாக்கு அகைன் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ருக்காயா அட்டென்ட் பண்ணல. இன்னொரு சைடு இந்த நியூஸை கேட்டு மரியம் சந்தோஷத்துல குதிச்சு குத்தாட்டமே போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த தீனா புள்ளி கேங் பண்ண வேலையை நம்மளும் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம், இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரியம் அது எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. நான் அடுத்ததா ரெய்னாவை தான் டார்கெட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல நோவா அவங்க செய்யறது சரியா தப்பானே தெரியாம கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நோவா சும்மா இன்ஸ்டா நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப அதுல பார்த்தா ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்ட் நோவாக்கு ஃபாலோ கொடுத்திருக்காரு. நோவாவும் பெருசா கண்டுக்காம ஃபாலோ பேக் கொடுக்குறாங்க. ஃபாலோ பேக் கொடுத்து கையெடுக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் எப்படி ரெய்னாக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அவங்க வந்து நோவா கூட சண்டை போடுறாங்க. எப்பவும் பெருசா எதையும் கண்டுக்காத நோவா இந்த தடவை ரெய்னாவை எதிர்த்து கூட பேசுறாங்க. அதனால கடுப்பான ரெய்னா நோவாவோட போனை பிடிங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல ஃபுட்பால் பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிடி டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேயானோ ரெய்னாவும் நம்ம தான் செலக்ட் ஆக போறோம் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்க பிடி டீச்சர் நான் செலக்ட் பண்ண அந்த 2 பேர் ரெய்னாவும் மரியமும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இத லேயானால ஏத்துக்கவே முடியல. அதனால அவங்க மரியமோட பேக மரியம்கே தெரியாம செக் பண்றாங்க. அதுல மரியமோட பர்சனல் டைரி இருக்கு. அந்த டைரியில நல்ல வேலை ரிவெஞ்ச் பிளான் பத்தி எதுவும் இல்ல. ஆனா மரியம் அவங்களோட மென்டல் ஹெல்த் கொஞ்சம் புவரா இருக்கு அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்த லேயன் இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேஜ பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து நோட்டீஸ் அடிச்சு ஸ்கூல் ஃபுல்லா ஒட்டி இது போதாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கையிலயும் நிறைய காப்பீஸ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மரியம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. மரியம் ஒரு மென்டல், அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு மரியம் காதுபட பேசுறாங்க. இதை தாங்கிக்க முடியாத மரியம் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த தீனா நீ உள்ள உட்காந்து அழுதது போதும், கதவை திறந்து வெளியே வா அப்படின்னு மோட்டிவேஷனா பேச மரியமும் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வராங்க. ஆனாலுமே எனக்கு இந்த ரிவெஞ்ச் பிளான்லாம் வேணாம், நான் இந்த ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இப்படியே ஒரு 3 நாள் போகுது. 3 நாள் மரியம் ஸ்கூலுக்கே போகல, வீட்லயே இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு லேயானோ ரெய்னாவும் ருக்காயாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. ருக்காயாவோட அம்மா ருக்காயாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி லேயானையும் ரெய்னாவையும் திட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வீட்டோட மாடியில இருந்து ருக்காயா பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ருக்காயாவோட அம்மா லேயானோ ரெய்னாவும் போனதுக்கு அப்புறமா ருக்காயாவோட ரூமுக்கு வந்து அவங்கள இன்னும் பயங்கரமா திட்டுறாங்க. இன்னொரு சைட் மரியம் அவங்களோட அம்மா கிட்ட நான் வேற ஸ்கூல் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு போறாங்க. அப்ப தீனா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மரியம் என்ன மெசேஜ்னு ஓபன் பண்ணி பார்க்க அதுல தீனா உடனே என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மரியமும் தீனா வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தீனாவும் நோவாவும் இருக்காங்க. அப்ப தீனா மரியம் கிட்ட நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. லேயானோ ரெய்னாவும் அந்த ட்ரிப்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்டை வர சொல்லலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்கள பழி வாங்கிறதுக்கு அதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் ப்ரோக்ராம் நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது, ட்ரிப்பு நடக்குது, ஆனா படிப்பு மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ மரியமும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே, நம்ம ரிவெஞ்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தீனா ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதில் லேயான் ரெய்னா அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை லேயானுக்கும் ரெய்னாக்கும் இப்போ தீனா சென்ட் பண்ணுறாங்க. அதை லேயானும் ரெய்னாவும் தொட்ட உடனே அவங்களோட ஃபோனை நோவா ஆக்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு வழியாக ட்ரிப்புக்கான நாள் வருது. லேயான் அவங்களோட வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கதை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு லேயானோட அண்ணா வராரு. லேயானோட அண்ணா பயங்கரமான டெரர் பீஸ் போல லேயான் கிட்ட ஒழுங்கா போயிட்டு ஒழுங்காவா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. இன்னொரு சைட் ரெய்னா ட்ரிப்புக்கு ரெடியாக ரெய்னாவோட குடிக்கார அப்பா நீ ட்ரிப்புக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்ல ரெய்னாவோட அம்மா வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா ரெய்னா ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. ஹோட்டல் ரூம்ல 3 பேருக்கு ஒரு ரூம் அப்படின்னு அலாட் பண்றாங்க. ஓகே, மரியம், தீனா, நோவா இவங்க தான் ஒரு ரூம்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தா லேயான், ரெய்னா, நோவா இவங்க 3 பேரும் ஒரு ரூம் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்ல இது கேட்ட நோவா ஷாக் ஆக மரியம் நோவா கிட்ட வந்து
இந்த மாதிரி வரத்துக்கு நான் தான் காரணம், நீ அவங்க கூட இருந்தாதான் நம்மளோட ரிவெஞ்ச் பிளானுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல நோவா காண்டாகி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படி புல்லிஸ் கிட்ட தனியா வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு பயந்து பயந்து நோவா அவங்களோட ரூம்குள்ள போக அந்த இடத்துல லேயானும் ரெய்னாவும் நோவாவை பெருசா கண்டுக்கல. அவங்களோட போனை நோண்டிட்டு இருக்காங்க. நோவாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்த வேலையை பாக்குறாங்க. வந்தது எதுக்காக? என்ஜாய் பண்றதுக்காக தானே. ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வாலிபால் விளையாடுறாங்க, எல்லாருமே அவங்களோட டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போக நோவா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு கிழவன் நோவா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த லேயன் நோவாவை காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நோவாவை கிளாஸ் டீச்சர் கிட்ட கூட்டிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே லேயன் கிளாஸ் டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நோவா இப்பதான் லேயான் கிட்ட இருக்க நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ கெட்டவளா இருந்தாலும் அவ ஒரு நல்லவதான் அப்படின்னு நோவா யோசிக்கிறாங்க. இப்படியே நைட் ஆகுது. லேயானும் ரெய்னாவும் ரூமுக்கு வராங்க. அந்த இடத்துல நோவாவை பார்த்த ரெய்னா ஏதோ கலாய்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண லேயான் அவங்கள தடுக்கிறாங்க. நீ ஏதோ சொல்லாத, விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நோவாக்கு லேயான் மேல இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்துடுது. அதனால நெக்ஸ்ட் சீன்லயே மரியமையும் தீனாவையும் கூப்பிட்டு நம்ம இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எதுவும் பண்ண வேணாம், இதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நோவா சொல்றாங்க. இதை கேட்ட மரியம் காண்டாகி என்ன உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே நோவா நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, என்ன பிரெயின் வாஷ் பண்ண, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு கோவமா கத்திட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லேயானும் ரேனாவும் கிளப்புக்கு போறதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லேயான் நோவாவை பார்த்து நீயும் எங்க கூட வான்னு கூப்பிட்டு நோவாவும் அவாய்ட் பண்ண முடியலன்னு கிளப்புக்கு அவங்க கூட போறாங்க. லேயானும் ரேனாவும் கிளப்புக்கு போறாங்கன்ற விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மரியம் கிளாஸ் டீச்சர் கிட்ட அந்த விஷயத்த போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கேப்ல தீனா எதுக்கும் நோவா கிட்ட நம்மளோட பிளானை சொல்லிடலாம் அப்படின்னு நோவாவை தேடி அவங்களோட ரூமுக்கு போனா அந்த இடத்துல நோவா இல்ல. அப்பதான் தீனா புரிஞ்சுக்கிறாங்க நோவாவும் லேயான் ரேனா கூட சேர்ந்து கிளப்புக்கு போயிருக்காங்கன்னு. அதை மரியம் கிட்ட சொல்றதுக்குள்ளேயே மரியம் கிளாஸ் டீச்சருக்கு கால் பேசி முடிச்சிடுறாங்க. இன்னொரு சைட் லேயான் ரேனா நோவா இவங்கள ஃபர்ஸ்ட் கிளப்புக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே அண்டர் ஏஜ். ஆனா லேயானோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய கீ போல அவர் எப்படியோ பேசி கீசி அவங்க 3 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கிளப்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்ட் நோவா கிட்ட வந்து சில பிட்டுக்கள் போடுறாரு. நோவா உனக்கு ஆள் இருக்கும் போது இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ரெய்னா தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு நோவா தான் நம்ம பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு நோவாவை திட்டுறாங்க. நோவாவும் செய்யாத தப்புக்கு நம்மளை இவ திட்டுறாளே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைட் மரியமும் தீனாவும் நோவாக்கு விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நோவா காலை அட்டன் பண்ணல. கடைசியா கடுப்பான மரியம் தீனா கிட்ட எல்லா தப்பும் நோவா மேலதான், அவ எதுக்காக போனா அப்படின்னு கேட்க தீனா மரியம திட்டுறாங்க. நீ ரொம்பவே மாறிட்ட மரியம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த மரியமா இருந்தா ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு அவ ஃபீல் பண்ணிருப்பா, ஆனா நீ இப்போ தப்பு எல்லாமே மத்தவங்க மேலதான் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு தீனா எவ்வளவு சொல்லியும் அது எதையுமே மரியம் கண்டுக்கல. இன்னொரு சைட் கிளப்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல இருக்க நோவா அவங்களோட போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல தீனா மெசேஜ் பண்ணிருக்காங்க கிளாஸ் டீச்சர் உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு. உடனே அந்த இடத்துல பக்கத்துலயே இருக்க லேயான் கிட்ட நோவா கிளாஸ் டீச்சர் நம்மள தேடிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே எப்படின்னா ரெய்னாவையும் கூட்டிட்டு நம்ம கிளப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வராங்க. இந்த சைட் கிளப்ல இருக்க ரெய்னாவை கிளாஸ் டீச்சர் பிடிச்சிடுறாங்க. ரெய்னாவோட பாய் ஃப்ரெண்ட் கிளாஸ் டீச்சரை பார்த்ததும் நம்ம மேல எதுனா பழி வந்துற போதுன்னு இவ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இதை பார்த்த ரெய்னா அப்பதான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட அருமையா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கிளாஸ் டீச்சர் ரெய்னா கிட்ட யாரெல்லாம் கிளப்புக்கு வந்தீங்கன்னு கேட்க ரெய்னா மத்தவங்கள மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ரெய்னா ஸ்கூலுக்கு வராங்க. ரெய்னாவோட கண்ணு கீழே அடிபட்டிருக்கு. ரெய்னாவோட அப்பா ரெய்னாவை அடிச்சிருப்பார் போல. ரெய்னாக்கு அடிபட்டிருக்கதை பார்த்து நோவா தீனா 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. ஆனா மரியம் இது எதையுமே பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. அவங்களோட அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ரெய்னாவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு லேயான் ரெய்னா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேலை உன்னை ஸ்கூல்ல வார்ன் பண்ணி அதோட விட்டுட்டாங்க, ஸ்கூல்ல விட்டு உன்னை நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட லேயான் நான் நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட ரெய்னா நீ இதுக்கப்புறமா கேர்ஃபுல்லா இரு, யாரோ நம்மள மாட்டி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல லேயான் அதை எதையுமே கண்டுக்கல. ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத மரியம் ஒட்டு கேட்டுடுறாங்க. இப்படியே லஞ்ச் பிரேக் வருது. நோவா ரெய்னா கிட்ட என்ன மாட்டி விடாம இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ரெய்னாவும் நோவா கிட்ட உன்னை நான் சந்தேகப்பட்டதுக்கு சண்டை போட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல நோவா தீனா லேயான் ரெய்னா கூட சேர்ந்து லஞ்சை சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையுமே தனியா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்க மரியம் செம்ம காண்டோட பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பிளான் பண்ண மாதிரியே லேயன் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட அவரோட வீட்டுக்கே போறாங்க. இந்த சைட் ஸ்கூல்ல லேயன் வரலன்றத கிளாஸ் டீச்சர் நோட் பண்றாங்க. பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க.
ஆனா பிரின்சிபல் இது பெரிய இடம், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு போயிடுறாங்க. இதான் சரியான சான்ஸ்னு கிளாஸ் டீச்சரும் லேயானோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, உங்க பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, இவ இப்படிதான் அடிக்கடி உங்ககிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராம எங்கேயோ போயிட்டு இருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே லேயானோட அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேருமே கிளாஸ் டீச்சரை ஸ்கூல்ல வந்து மீட் பண்றாங்க. இன்னொரு சைடு ரெய்னா அவங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோல ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல தீனா தெரியுறாங்க. அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் தீனா தான் காரணமான ரெய்னா போய் தீனாவை பிடிச்சு கேட்க, தீனாவும் நோவாவும் சேர்ந்துக்கிட்டு, ஆமா நாங்க தான் எல்லாமே பண்ணோம், எங்களை மன்னிச்சுடு, இதோட இது நிக்க போறது இல்ல, மரியம் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா, நம்ம எல்லாருமே சேர்ந்து லேயானை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெய்னாவுமே இப்ப லேயானை காப்பாத்துறது தான் முக்கியம், உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரெய்னா, நோவா, தீனா 3 பேருமே மரியமை மீட் பண்றதுக்காக போறாங்க. மரியம் லேயான் எங்க இருக்காங்களோ அந்த லொகேஷனை அவங்களோட அண்ணாக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப ரெய்னா மரியம் கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாத, நீ அந்த மெசேஜை சென்ட் பண்ணனா அவன் பயங்கரமா கோவப்படுவான், அதனால லேயானோட வாழ்க்கையே பாதிக்கப்படும், நானும் லேயானோ உனக்கு பண்ணது எல்லாமே தப்புதான், எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு அழுதுட்டே கேட்குறாங்க. ஆனா மரியம் அதை கண்டுக்கல. லேயானோட அண்ணாக்கு லேயானோட லொகேஷனை மரியம் சென்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைட் கிளாஸ் டீச்சர் லேயானுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்த சொல்ல, அதை கேட்டு லேயானோட அண்ணா கோவப்பட, அந்த டைம்ல கரெக்டா அவரோட போனுக்கு லேயானோட லொகேஷன் மெசேஜா வர, அவர் கோவமா அந்த லொகேஷனுக்கு போறாரு. லேயானோட அண்ணா அவரோட கன் எடுத்து லேயானையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் மாத்தி மாத்தி பாயிண்ட் பண்ண, என்ன நடந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஸ்கூல்ல லேயானோட அப்பா அம்மா பிரின்சிபாலை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க, நீங்க எதுக்காக எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க, உங்க ஸ்கூல்லயே நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பிரின்சிபாலும் என்னடா எல்லாமே கையை மீறி போயிடுச்சுன்னு அவங்களோட கேபின்ல ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுல பிரின்சிபால் அவங்களோட ஒரே பையனோட இருக்காங்க. அந்த ஒரே பையன் தான் லேயானோட பாய் ஃப்ரெண்ட். ஸ்கூலோட காரிடார்ல ரெய்னா பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள நோவாவும் தீனாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை கண்டுக்காம மரியம் திமிரா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ்ல சொல்ல வர கருத்து என்னன்னா, 6 பொண்ணுங்க அவங்களோட வேற வேற குணம், அவங்க எடுக்கிற முடிவு, அதனால ஏற்படுற விளைவு தான். இந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர் நோவா. அவங்க மட்டும்தான் கொஞ்சம் தெளிவா இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அரபிக் சீரீஸ்லயோ இல்ல என்ன மொழினே தெரியாத ஏதோ ஒரு சீரீஸ்லயோ உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.